கேட்டேன், என்னக்கா சுத்தமாக ஆளே இல்லையே, உள்ளே ஃப்ரீயாக இருக்க. ஆனால் இப்போ நம்ம வீராஸ்லாம் போனோம்னா அவ்வளோதான், பார்க்கிங்கே கிடைக்காது. இல்லை நம்ம எல் ஓட்டியிருக்கோம்ல, அதனால ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஓட்டினது எனக்காக. ஓட்டினது உனக்காக தான், நீ ஓட்டுற மாதிரி தெரியலையேம்மா. நான் என்ன ஃபார்முக்கு வரல. ஃபார்முக்கு வரல அக்கா, ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டேன், அவ்வளோதான். ரோட்டில் ஒருத்தன் போக முடியாது. அடிச்சு தூக்கு. இந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்க அதையும் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளம்பலாமா? சுத்தமாக கேப் இல்லை, கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம். ஓகே. கல் இருந்ததுனால அதில் ஏறிட்டு வேகமாக இறங்கும்போது நமக்கு அப்படி ஜெர்க் ஆகுது. பாய் எம்சி ரோடு. எம்சி ரோடே அனாதையாக இருக்குல்ல, சண்டே இந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம், அந்த அக்காட்ட கேட்டேன், அரிசு கடையில் ஃபெஸ்டிவல் டைம்னு இல்லைல்ல, இங்கே இதெல்லாம் ஒரு ஹோல்சேல் ஏரியா தானே. இப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்னக்கா சுத்தமாக ஆளே இல்லையே, உள்ளே ஃப்ரீயாக இருக்க, நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். லஞ்ச் டைம்னால் அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி சம்மர் டைமில், அதனால் மதியம் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க, சாயங்காலம் நல்லா இருக்கும். நான் அதுக்கப்புறம் கேட்டேன், அந்த 3 நாள் லீவு இருக்கிறதுனால எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றுலாம் நல்லா தான் வியாபாரம் இருந்துச்சு, நேற்று நல்லா கூட்டம் வந்துச்சு, வருவாங்க, இதுக்கப்புறம் தான் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா சொன்னாங்க. ஆமாம், சும்மா விசாரிக்கிறது தானே. அவ்வளோ பெரிய கடையை திறந்து வச்சுருக்காங்க, மெயின் ஏரியா. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, அவ்வளோதான். சும்மா கேட்டேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஒரு 6 மந்த் பிஃபோர் தானே வந்திருக்கும்போது நல்ல கூட்டமாக இருந்துச்சுல, இதே கடையில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வீராஸ்லாம் போனோம்னா அவ்வளோதான், பார்க்கிங்கே கிடைக்காது. அங்கே எப்போவுமே ரஷ் தான். அங்கே அதுக்கு தக்கன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, என்ன கலெக்ஷன்ஸ்லாம். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும். ஆமாம், இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸு, ஜூடியோ. நான் ஜூடியோவில் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு 10,000 பேர் போட்டிருக்காங்க. அதே தான் நான் சொல்ல வந்தேன். ஜூடியோவில் வாங்கி போட்டுருவேன், வெளியில் போனால் அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் அதே மாடலில் போட்டிருப்பாங்க. இந்த ஆமாம், அந்த பிராண்டட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான், யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம்னா எப்படி சொல்கிறது, அந்த குரூப் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதே ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வெளியில் போகிறோன்னா ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு கடையில் தான் போய் வாங்குறது. எந்த கடைனா இந்த மாதிரி, இப்போ நம்ம அந்த கடையில் தான் வாங்கணும். பிராண்டட்லாம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டிதான். இல்லை, பிராண்டட்லேயே இப்போ இந்த மாதிரி சேம் டிசைன் இல்லாமலாம் இருக்குது தானே செய்யுது, அப்படி கிடையாதா? எல்லாமே அப்படி தானே, ப்ரைஸியாக இருக்கும். செட் ஆகலை, ட்ரெஸ் எதுவுமே செட் ஆகலை. பார்த்தோம், பிடிக்கலை, திரும்பி வந்துட்டோம். வயிறு வேறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இருக்குது. சண்டேனாலே பிரியாணி தானே காய்ஸ். வழி விட்டா அவர் பறந்துடுவார் போல வேகமாக. இல்லை, நம்ம எல் ஓட்டியிருக்கோம்ல, அதனால ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஓட்டினது எனக்காக. ஆமாம்,
போன வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக பின்னாடி சென்ட்ரல் மிரரில் வீவ் ஆகும், எல்போர்டு இருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்னு. கேட்டாங்க கரெக்டாக. யாருக்காகம்மா? உனக்காகவா? ஆ. ஓட்டுனது உனக்காக தான். நீ ஓட்டுற மாதிரி தெரியலையம்மா. ஃபார்முக்கு வரல அக்கா, ஃபார்முக்கு மட்டும் வந்துட்டேன், அவ்வளோதான். ரோட்டில் ஒருத்தன் போக முடியாது. அடிச்சு தூக்கு. ஹலோ சி, நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கரெக்டாக தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ஓட்டிட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஆமாம், உண்மையிலே நீங்கள் கரெக்டாக தான் ஓட்டுனீங்க. லைசன்ஸு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. டிரைவிங் கிளாஸ் வந்து எத்தனை நாள்? 21 டேஸு. ஆனால் நீங்கள் 18 டேஸ்லேயே கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சு. உண்மை ஃபேக்ட் தான். நான் வந்து 17 கிளாஸா 15 தெரியல, 16 or 17 தான் நினைக்கிறேன். அது போய் ஓரமாக நிப்பாட்டிடலாம். அதான் 16 கிளாஸு. 16 17 கிளாஸ் போனியோ? 21 கிளாஸில் 17 கிளாஸ்லேயே இவங்க வந்து 17 கிளாஸஸ்லேயே வந்து லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா பேலன்ஸ் கிளாஸ்லாம் இவங்களே போகலை. வேண்டாம், நம்ம தான் நல்லா ஓட்டிட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு போகணும் அப்படின்னு அவங்க போகலை. ஆனால் இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபியராகவே பயமாகவே இருக்காங்க. பயம் கிடையாது, பயம் இருக்குதான். ப்ளஸ் வந்து டைம் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டைம் இல்லைல்லண்ணே. டைம் இருக்குதா, அதை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க. நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் வந்திருக்கணும் இந்த இடத்துல. கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திக்கணும். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணா ஒரு வாரத்துல பிக்கப் பண்ணிக்கலாம். நான் டெய்லி நைட் அப்படி தான் நினைப்பேன். நைட் வந்து அலாம் 5:30 வந்து என் ஃபோனில் அலாம் இருக்கும். காலைல எழுந்திக்கிறோம், டிரைவிங் வந்து பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் டெய்லி நினைப்பேன். ஆனால் அந்த டெய்லி வந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. காலையில் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. ஒரு 1 hour அட்வான்ஸாக இருந்துச்சா போதும். 1 week தான். ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஓட்டினாலே ப்ரோவாயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி லைசன்ஸ்டு பர்சன் தான். நல்லா ஓட்டினதுனால தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஓட்டினதுனால தானே கொடுத்துருக்காங்க. அவன் டிரைவிங் ஸ்கூலில் அவர் முன்னாடி இல்லை, டிரைவிங் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறவங்க பக்கத்தில் உட்காந்துருக்குமோ ஓட்டுறதுலாம் மேட்ரு இல்லை. ஏன்னா அவங்க கிளச்சு பிரேக்கெலாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு வேளை ஆர்டிஓ முன்னாடி ஓட்டியாச்சு, 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஆர்டிஓ முன்னாடி ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் வந்துருச்சு டிரைவிங்கில். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? கான்ஃபிடென்ஸ் தான் தேவை. தைரியத்தை வரவழைச்சிட்டு எட்ரா வண்டின்னு எடுத்துகிற வண்டி தான். நம்ம டைம் இல்லைங்கிறது ஒரு பக்கம், பயத்தையும் ஒரு பக்கம் உள்ளே சேர்த்ததுனால தான் அந்த டைமை நம்மளால் ஒதுக்க முடியல. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இறங்கி ஓட்டிடணும். நான் இப்போ கூட நீங்கள் ரெடினா நான் ரெடி, ஓட்டிடலாம். ஓகே சார். மாஸ் பண்ணுறோம், வடை சுடுறோம். நானும் இந்த வடை நம்ம இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகியிருக்க நம்ம ரஜினி சாரோட டைலாக் ஒன்று, தேதிகள் பின்பு அறிவிக்கப்படும். அதே டைலாக் தான் நான் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓட்டணும்னு சொல்கிறாங்க, எடுத்து ஓட்டின மாதிரி இல்லை. உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் லைசன்ஸே எடுத்தீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுலாம் சொல்ல போய் தானே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கிளாஸ்லாம் போனீங்க, ஓட்டி படிச்சிங்க, லைசன்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தான் போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தான் போகணும். இந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்க அதையும் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.